ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஜவ்வரிசி வச்சு ஒரு டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக அட்டகாசமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும். ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்திருக்கணுங்க. ஊறினதுக்கப்புறமா இது போல் ஒரு வடிகட்டியில் சேர்த்துட்டு தண்ணியெலாம் இல்லாமல் சுத்தமாக வடிச்சிருங்க. இது போல் நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதை பவுலில் சேர்த்துக்கலாம். பவுலில் சேர்த்துட்டு இது கூட இப்போ ஒரு 7-8 போல் குட்டி பொட்டேட்டோஸாக இருக்குது நான் எடுத்திருக்கேங்க. வேக வச்சு எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மசிச்சுக்கோங்க. எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சிட்ருக்காமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்கள ஜாலியாக சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறமா 1 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோடைய சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பால் சைஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம கட்லெட் ஷேப்லேயும் பண்ணலாம், பால் மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப குயிக்காக நம்ம வீட்டில் இருக்க பொருளுங்களை வச்சு 10 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கலாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 சைடு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரெண்டு சைடு நல்லா வெந்து கிறிஸ்பியாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடாக கெட்சப் இல்லைனா டொமேட்டோ சாஸ் கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.